பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். வணக்கம். முத்துமாரியம்மன் கோவில், மதுரை மாவட்டம். நேரம் காலை 8:50. வந்துட்டீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி இத சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஷட் அப். ஆரம்பிங்க. ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்கூல் அட்டென்ஷன். ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்கூல் அட்டென்ஷன். கொடியேற்றுதல். ஃபிளாக் சல்யூட். ஃபிளாக் சல்யூட். தமிழ் தாய் வாழ்த்து. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஜோ, முன்னாடி நின்று பேசுதே நந்தினி. யாராவது பாத்துட்டாங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க. டே அனீஸ், உங்க வீட்ல என்ன குழம்பு? உங்க வீட்ல சாம்பார்ரா. டே எங்க வீட்ல பாவக்காய் குழம்புடா. உங்க வீட்ல இருந்து சாம்பார் தெரியா? தரேன். இன்னைக்கு சாப்பிடும்போது ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரி சரி, சத்தம் போடாத. கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் நில்லு. என்ன பண்ணாலும் கிளாஸ்ல போய் பாத்துக்கலாம். முடியலடி, ஒரு மாதிரி தலை சுத்துது. கொஞ்ச நேரம் இரு. உறுதிமொழி. இந்தியா எனது நாடு, இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். முடிஞ்சுடி. இன்னைக்கு லேட்டா வந்துட்டோம். ஸ்கூல் முதல் நாள் அன்னைக்காவது சீக்கிரமா போலான்னு சொன்ன கேட்டிங்களாடி ரெண்டு பேரும்? வாய மூடி, ரொம்ப பண்ணாத என்ன? ஏன் கரெக்டான நேரத்துக்கு தான் வரணும் ஏதாவது இருக்கா என்ன? அங்க யார் நிக்கிறான்னு பாரு. பீட்டி நிக்குது. சும்மாவே நம்ம 3 பேத்து மேல அதுக்கு ஒரு கண்ணு. பத்தாததுக்கு இப்ப இன்னைக்கு வேற லேட்டா வந்துட்டோம். ஸ்கூல் முதல் நாள் அன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் வரணும். லட்சம் எடுக்க ஆரம்பிச்சிருடி. இதுக்கு தான் கலை சொன்னேன் நானு. நம்ம தான் சீக்கிரமா வீட்ல இருந்து கிளம்புறோம்லடி. அப்புறம் ஏன்டா அங்கங்க சுத்திட்டு வரோம்? மூடிட்டு ஸ்கூலுக்கு வரலாமே. செருப்பாலே அடிப்பேன். இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. டெய்லி பிரேயருக்கு வந்து சீக்கிரமா வந்து என்னடி பண்ண போறீங்க? அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருங்கடி. நீ பேசுவ, நீ யாரு? போன வருஷம் பூரா இதே மாதிரி தான் லேட்டா வந்து திட்டு வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் ஸ்கூல் ஓப்பனிங். இன்னைக்கு லேட்டா வந்து திட்டு வாங்குறோம். திட்டு வாங்குறோம் இல்ல, கண்டிப்பா இன்னைக்கு வெளியே தான் நிக்க வைக்க போறாங்க. வெளியே நின்றா நின்னுட்டு போலாண்டி. ஓவரா பண்ணிட்டு இருக்க. சஞ்சு, நம்மளாம் எப்படிப்பட்டவங்க? என்னடி இப்படி இருக்க? என்னமோ சை. டே கார்த்தி, இன்னைக்குதான் முத நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அந்த முத நாளே அசம்பிளில கலந்துக்க முடியாம போச்சேடா. ஏன் கவின், வருத்தமா இருக்கா? டே இல்லடா, நம்ம இந்த ஸ்கூல் பசங்களே கிடையாது. நம்ம வேற ஸ்கூல்ல இருந்து இப்ப புதுசா வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கோம். 11th வந்து சேர்ந்திருக்கோம். அதான்டா, நம்மள ஏதாவது திட்டாங்கன்னா நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம புது பசங்கள்ல, நம்ம ஸ்கூல் தெரியாதுன்னு போய் சொல்லிடலாம். அவ்வளவுதான். இங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்களே லேட்டா வந்து எப்படி நிக்குதுங்கன்னு. எப்படி இந்த பிள்ளைங்க நம்ம கிளாஸ் தான்டா இருக்கும். பயப்படாத, பாத்துக்கலாம். யாரு இவங்க? இவங்க 3 பேத்தையும் பார்த்தா நம்ம கிளாஸ் பசங்க மாதிரியே இல்லையடி. எதுக்கு எங்களை பாக்குறீங்க? யாரு நீங்களா? பள்ளி மாணவர்கள். பள்ளி மாணவர்கள்னு தெரியும். எந்த கிளாஸ்? 11th A. நம்ம கிளாஸ் டி. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? அவசரப்படாதடி, கொஞ்ச நேரம் இரு, கலாய்க்கலாம். என்று உளமாற உறுதி அளிக்கிறேன். கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் திருக்குறள். டேய் தம்பிங்களா, நாங்க உங்களுக்கு சீனியர். நாங்க 12th A. இதுக்குடி போய் சொல்ற? இவங்க நம்ம ஸ்கூல் கிடையாது. வேற ஸ்கூல்ல இருந்து புதுசா அட்மிஷனை போட்டு வந்திருக்காங்க. 3 பேர் ஒரே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கலாய்ப்போம். அப்படிதான் நம்ம ஸ்கூல்ல நம்மளா யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இங்க பாருடி, யாராவது ஹெச்ஓடி கிட்ட போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இவங்க மூஞ்சி பாரு, ஹெச்ஓடி கிட்ட போட்டு விடுற மாதிரி இருக்கா? எவ்வளவு பிரச்சனை எடுத்துட்டு இருக்க கலை. வேலையே பாருடி. என்ன லேட்டா? ஆமாங்கக்கா, லேட் ஆயிட்டோம் இன்னைக்கு. கண்டா
பெருமை சாணி எடுத்து மூஞ்சில அடிச்சு. இந்த ஸ்கூலை பொறுத்தவரை அசம்பிளில எல்லாருமே கலந்துக்கணும். நாங்களும் இன்னைக்கு தான் லேட்டா வந்துட்டோம். ஆனா எங்களெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா நாங்களா 12th ஸ்டூடெண்ட்ஸ்ல அடுத்த வருஷம் ஸ்கூலை விட்டு நாங்க போயிருவோம். அதனால எங்களெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நிஜமாவே எதுவும் சொல்ல மாட்டாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அடிக்க மட்டும் செய்வாங்க. ஏய் புட்டி மூடி. நீ வாய் மூடி. தேவையில்லாத பிரச்சனை எடுத்து விட்டுறடி. அவனுக்கு நம்பறானுங்க. நீ கொஞ்ச நேரம் ஹோட்டல்ல நீ பேசாம இருடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாமளே பிரின்சிபல் ரூம் முன்னாடி முட்டி தான் போட போறோம். கொஞ்ச நேரம் வாய் மூடி பேசாம இரு. முடியாது. சரி தம்பிங்களா, நீங்க எங்க இருந்து வரீங்க? அங்க எல்லாரும் ஒரே ஸ்கூலுங்கா. சரிடா தம்பிங்களா, உங்க பேர் என்ன? ஏண்டா இவளுங்களை பார்த்தா நமக்கு அக்கா மாதிரியா தெரியுது. அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. அதுவும் அந்த குஜராவால் போட்டிருக்காளே, அவளை பார்த்தா எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கா. ஏய் நம்மள வச்சு ஓட்டுறாளுங்கடா, அது நல்லா தெரியுதுடா. விட்றாடே, எப்படி இருந்தாலும் கிளாஸுக்கு வரும்போது தெரியும்டா. கிளாஸ் அட்டென்ஷன். தேசிய கீதம். ஏய் ஜனகணமன. ஏய் ஏய் நந்தினி. ஏய் புடிமா புடி. என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி மயக்கப்பட்டு விழுகறா? இல்ல மிஸ், இவ அப்பவே உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. நான் இவள கொஞ்சம் வெயிட் பண்ணி பிரேயர் முடிஞ்சிருன்னு சொன்னேன். அதுக்குள்ள விழுந்துட்டா. டெய்லி இதே காரணமா சொல்லுங்க. என்னதான் பண்றது? ஒரு பிரேயர் நீட்டா நடக்குதா? சரி கூட்டிட்டு போ. மா கிளாஸ்ல போய் உட்கார வைமா. சரிங்க மிஸ். எனக்கு ஒரு விஷயம் புரியலடி. அது நீ பிரேயர் அப்ப மட்டும் யாராவது பைக் பட்டு விழுந்துகிட்டே இருக்காங்க. நம்மள மாதிரி அசெம்பிளில கலந்துக்க முடியாம லேட்டா வர்றதுக்கு பயந்து அப்படி விழுந்துறாங்க. பேசாம நாமளும் நாளைல இருந்து அசெம்பிளில கலந்துக்கலாம். நான் மயக்கப்பட்டு விழுகிறேன். என் கூட 2 பேரும் நினைக்கிறீங்களா? ஏண்டி நம்மளாம் மயக்கப்பட்டு விழுந்தா நம்புவாங்களாடி? நம்மளாம் இல்ல, நான் மயக்கப்பட்டு விழுந்தா நம்புவாங்க. நீ மயக்கப்பட்டு விழுந்தா தான் நம்ப மாட்டாங்க. நாயே நிஜமாவே எப்ப பார்த்தாலும் நோஞ்ச மாதிரியே சுத்துறாடி. ஒரு அடி வாங்கல கூட அடி. 10th லைஃப்ல அப்படிதான் இருந்தா, 11th இப்படிதான் இருப்ப போல. சரி நீ எத்தனை தற்கொலைங்க இதே மாதிரி இருக்கும் போலாம். இதே மாதிரி டெய்லி காலையில சாப்பிடாம வராதீங்க. உங்களால சாப்பிட முடியலன்னா இங்க எடுத்துட்டு வந்து பிரேயருக்கு முன்னாடி சாப்பிடுங்க. என்ன இப்படி சாப்பிடாம காலையில வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டு இருந்தா எப்படி? சரி கிளாஸ் அட்டென்ஷன். ஜனகண மனகண. பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ஸ்கூல் டிஸ்பஸ். இங்க பாருங்க, இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால நிறைய பேர் யூனிஃபார்ம் போடாம வந்திருக்கீங்க. நாளைக்கு வரும்போது கட் அண்ட் ரைட் எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும். என்ன நாளைக்கு பேர்ல நிக்கும் போது எல்லாம் யூனிஃபார்மா கரெக்டா இருக்கணும். எல்லாரும் கிளாஸ்க்குள்ள போய் அமைதியா இருங்க. அவங்க டீச்சர் வந்து பேசுவாங்க. ஓகேவா? கீப் சைலண்டா இருக்கணும். என்ன நாளைக்கு எல்லாரும் மறக்காம யூனிஃபார்மோட தான் வரீங்க. புரியுதா? போங்க, லைனா போங்க. சரிங்க மிஸ், நான் போய் ஆபீஸ் ரூம்ல கையெழுத்து போட்டுட்டு என் கிளாஸுக்கு போறேன். என்ன? சரிங்க மிஸ். போச்சு, பிரேயர் முடிஞ்சிருச்சு. அடியே செத்தோண்டி. ஏய் எதுக்கு செத்தான்? அமைதியா இரு. நான் ஒரு காரணம் சொல்லுவேன், நீ ஒரு காரணம் சொல்ற, அவ ஒரு காரணம் சொல்லுவா. நமக்கு காரணம் சொல்றது என்ன அல்வா சாப்பிடுற மாதிரி, புரியுதா? 2 பேரும் வெளிய நிக்க வைப்பாங்கடி. ஏன் இப்படி பண்ற? ஐயோ பாரு, நாளைக்கு நான் முன்னே ஸ்கூலுக்கு வந்துருவேன். உங்க கூட தான் சேர்ந்து டெய்லி பிரேயர் மிஸ் பண்ற மாதிரி இருக்குடி. பிரீத்தி ஏதோ சொன்னீங்க, காதுல அது வேற மாதிரி விழுந்துச்சு. டெய்லி லேட்டா வந்து எப்படி? எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. என்னடி பண்றது? அன்னியோட சோலி முடிஞ்சு நமக்கு. நம்ம வீட்ல இருந்து சீக்கிரமா கிளம்பலாம். ஸ்கூலுக்கு வரப்ப லேட் ஆகுது. நான் இருக்கிற வரைக்கும் கவலைப்படாதேன்னு தைரியமா இரு. இருந்தாலும் இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப தாண்ட திமிரு பாத்தியா. பசங்க நம்மளே இன்னைக்கு ஸ்கூல் எதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பயத்திலே பதட்டத்திலே கிளம்பி வந்திருக்கோம். பிள்ளைங்க ரொம்ப பண்ணுதுங்கடா. அதான் பாரு. இப்ப என்ன காரணம் சொல்ல போறேன்? உங்களுக்கு நான் எங்கடி துளிர் வச்சிருக்கேன்? நாங்க சாப்பீஸ உடைச்சு ஜாப்புக்குள்ள போட்டு வச்சிருக்கனே, அதை எடுத்து தடவி கையில வச்சிருந்தேன். அதான் சரி. இப்ப என்ன சொல்ல போறேன்? இப்ப பாரு. யாரோ ஆம்பளை மிஸ் வருதுடா. யாரு வெட்ட முண்டா? அது பீட்டி மிஸ் தான். அது மண்டை ஏன்டா பரட்ட மாதிரி இருக்கு? ஏய் பீட்டி. உங்களுக்குலாம் ஒரு நாள் கூட அறிவுங்கிறதே வராதாடி. போன வருஷம் ஃபுல்லா தான் இதே மாதிரி லேட்டா வந்தீங்க. இந்த வருஷம் பெரிய பிள்ளைங்க ஆயிட்டீங்கடி. மிஸ் மிஸ் எங்க மிஸ் பெரிய பிள்ளையானா? அப்படியே நாங்க மிஸ் இருக்கோம். இங்க பாரு, ரொம்ப பேசிட்டு இருந்தா
உன்னையெல்லாம் என்னடி சொல்றது? என்ன வேணும்னாலும் சொல்லலாம் மிஸ். அடங்காதவளுங்களே. ஏண்டி உங்க ரெண்டு பேரும் என்னடி சொல்லிருக்கேன்? இவ கூட சேராதீங்கன்னு சொன்னனா இல்லையா? உங்களை எடுத்து குட்டிச்சவர் ஆக்குறது இவ தாண்டி. நான் தான் சொன்னேன்ல சஞ்சு, பாத்தியா? செருப்புல அடிப்பேன், அதுக்காக ஃப்ரெண்ட் விட்டு கொடுப்பியா? இங்க பாருங்கடி, என்னைக்கு இவ கூட நீங்க ரெண்டு பேரும் சேராம இருக்கீங்களோ அன்னைக்கு தான் உருப்பிடுவீங்க. என்ன ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலையில எந்திரிச்சு சீக்கிரமா கிளம்பி வர்றதுக்கு என்ன? எல்லாம் உங்களோட பிள்ளைங்க தானே. சின்ன பிள்ளைங்க முடிக்கட்டும். நிக்கிற பாரு எரும மாடு சஞ்சனா, உன் தங்கச்சி பாரு எவ்வளவு சீக்கிரமா கிளம்பி வந்து அங்க பிரேயர்ல வந்து அவ தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளை விட பெரியவ தானே நீ. எந்திரிச்சு கிளம்புறதுக்கு உங்களுக்கு என்ன? தம்பி நீங்க 3 பேர் யாரு? மிஸ் பிச்சை எடுக்க வந்தோம். ஏய் இல்லடா அந்த மிஸ் பார்த்த உடனேயும் சாரி மிஸ், தப்பா சொல்லிட்டேன். சரி இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. என்ன கிளாஸ் நீங்க? 11ஆம் வகுப்பு மிஸ். ஆர்ட்ஸா சயின்ஸா? ஆர்ட்ஸ் சயின்ஸ் மிஸ். ஏய் என்னடா சொல்றீங்க? ஒருத்த ஆர்ட்ஸ்ங்கற, ஒருத்த சயின்ஸ்ங்கற, ஒருத்த ரெண்டே சேர்ந்து கலந்து சொல்றீங்க. என்னதாண்டா நீங்க குரூப்? ஆர்ட்ஸ் தாங்க மிஸ், சும்மா உளறிட்டு இருக்கானுங்க மிஸ். என்ன குரூப்னே தெரியாம நீங்க ஸ்கூலுக்கு வந்துட்டீங்களா? சோ கருமை, இந்த வருஷம் என்னென்னலாம் பாடுபடுத்த போறீங்களோ. போங்க, இப்படியே போய் லெஃப்ட் போனீங்கன்னா அங்க உள்ள கிளாஸ் இருக்கும். 11th ஏன்னு போட்டிருக்கோம். அங்க போய் உட்காருங்க, உங்க மிஸ் வருவாங்க. சரிங்க மிஸ். பாருங்க, அடுத்த வாட்டி வரும்போதே இப்படிலாம் இருக்க கூடாது. ஹேர் என்ன நீட்டா கட் பண்ணிட்டு வரணும். லேட்டாலாம் வரக்கூடாது. அசம்பிளினா கரெக்டா 9 மணிக்குலாம் அசம்பிளில கலந்துருக்கணும். இவளுங்கள மாதிரி லேட்டா வரக்கூடாது. புரியுதா? ஓகேங்க மிஸ். போங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்னது இது முடி? என்ன முடின்னு கேக்குறேன். தலை முடி. வாய் 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 பேசுறதுக்கு பாரு. நீங்க கேட்டதுக்கு தானே மிஸ் நாங்க பதில் சொன்னோம். ஆமா ஆமா. ஏன்டி நீங்க லேட்டா வந்தீங்க? இன்னைக்கு தானே ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க. 10th நீங்க எடுத்த மார்க்குக்கு சொல்லுங்கடி. மிஸ் நாங்க உடற்கல்வில பாஸ் ஆயிட்டோம். ஆமா நல்லா பாஸ் ஆனீங்க. ஆள பாரு. எங்கடி போயிட்டு வந்தீங்க? இல்ல மிஸ், வீட்ல இருந்து கிளம்பும் போது திடீர்னு என்ன நினைச்சேன்னு தெரியலங்க மிஸ். முருகனை பார்த்துட்டு வரணும் போலே இருந்துச்சா, அதனால சாமி போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு உடம்பெல்லாம் பத்திரமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு நல்லா சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேங்க மிஸ். யாரு நீ? பாருங்க மிஸ், பட்டையெல்லாம் போட்டிருக்கேன். நான் பொய் சொல்ல மாட்டேன் மிஸ். பட்டை போட்டா என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன் மிஸ். அது என்னமோ உண்மைதான், ஆனா உன்னை நம்புறதுக்கு பயமா இருக்குடி. மிஸ் என்ன மிஸ், என்னை நம்பாம வேற யாரை மிஸ் நம்புவீங்க? எல்லாரையும் நம்பிடலாம், உன்னை தவிர. சரி நீ எதுக்குடி லேட்டு? மிஸ் மிஸ் அதை எப்படி மிஸ் சொல்றது? நான் அழுகுறா. வணக்கம்மா, நாம தான அடுத்த சீன் போடுவோம். இன்னைக்கு இவ பண்றா, அப்ப நம்ம வேற என்ன சொல்லணும்? ஏதோ சொல்லிட்டு செய்யறானுங்களா? ஐயோ கடவுளே, என்ன சொல்லலாம்? அலாம சொல்லடி. இல்ல மிஸ், என் தங்கச்சி இங்க தான மிஸ் படிக்கிறா. இல்ல மிஸ், காலைல எந்திரிக்கும் போது மிஸ் அம்மா எல்லா வேலையும் தனியா செய்யறாங்க, எல்லா வேலையும் என்னையும் செய்ய சொன்னாங்க மிஸ். அவளுக்கு கொடுத்த வேலையை என்னையும் செய்ய சொல்லிட்டா மிஸ். காலைல எந்திரிச்சு பாத்திரம் கழுவி வீடு கூட்டி எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுங்க மிஸ். அதோட அம்மா சாப்பாடு செய்யவும் ரொம்ப லேட் ஆயிருச்சுங்க மிஸ். சஞ்சு, இப்பதான் நீ என் ஃப்ரெண்டுங்கிறத நிரூபிச்சிருக்க. அடி நாயே, என்னடி இப்படி போய் சொல்ற? வரும்போது தானே சொல்லிட்டு வந்த. உங்க அம்மா உனக்கு தனியா பிரிச்சு வச்ச இந்த பாத்திரத்துல பூராத்தையும் தங்கச்சிக்கு அள்ளி போட்டு வந்தனே. மூடு, எனக்கு சமைக்கிறதுக்கு வேற தண்ணி தெரியல. ஓ, அம்மாக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்க. அவளை பார்த்தது கத்துக்கோடி. காலைல எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்திருக்கா. நீ தான் இருக்கியே. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேங்க மிஸ். உன்னை பார்த்து அந்த முருகனே எந்திரிச்சு ஓடி பாரு. அப்பெல்லாம் இல்லைங்க மிஸ். சரி நீ ஏண்டி லேட்டு? என்னடி கண்ணுல தண்ணியே வரல? குளுக்கு அதிகம் மூடிங்க. அடி ஒப்பாரி வைக்காம சொல்லு, டைம் ஆயிட்டு இருக்கு. மிஸ் பஞ்சர் ஆயிடுச்சுங்க மிஸ். பஞ்சரா? என்ன பஞ்சர்? அது மிஸ் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுங்க மிஸ். உனக்கு தான் சைக்கிளே ஓட்ட தெரியாதே, மாட்டிக்கினியா? இல்ல மிஸ், சைக்கிள ஓட்ட தெரியலனாலும் அதை ஊர்த்திட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஊர்த்திட்டு வந்தேங்க மிஸ். அதனால தான் மிஸ் பஞ்சரா போச்சு. அது பஞ்சர் ஓட்டிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க மிஸ். இனிமே லேட் வர மாட்டேன் மிஸ், என்ன பண்ணிச்சிருங்க? நல்லா காரணம் சொல்றீங்கடி. என்ன சொல்றதுன்னு தெரியல. நாளைக்குலாம் லேட்டா வாங்க, உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். இதே தாண்டி பொழப்பு. டெய்லி அசம்பிளிக்கு லேட்டா வர்றீங்க. அசம்பிளில கலந்துக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? சரிதாங்க மிஸ், ஆனா எங்களுக்கு லேட் ஆயிட்டு வருது இல்லைங்க மிஸ். நான் டெய்லியும் முருகனை பார்க்காம வரவே மாட்டேங்க மிஸ். பாருங்க, டெய்லி நான் பட்டை போட்டு வருவேங்க மிஸ். என்னமோ நாளைக்கு அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க, உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். இப்ப விடுறேன்டி. பிடி பீரியட்ல வந்து கேப்பீங்கல்ல, அப்புறம் இருக்கு. அப்புறம் சஞ்சனா, உன்னை நான் பாராட்டுறேன். என்ன, பெத்தவங்களுக்கு உதவியா இருக்கிறது அவ்வளோ நல்லது. என்ன, இதே மாதிரி எப்போதுமே அம்மாவுக்கு உதவியா இருக்கணும். என்ன, அதுக்காக ஸ்கூலையும் மறந்துடாத, புரியுதா? உனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் வந்து அமையுது? உன்னை மட்டும் நம்புறாளுங்கடி எவ சொன்னாலும். அதுக்கெல்லாம் ஒரு முகலட்சணம் வேணும் பிரீத்தி. மூஞ்சில சாணி அடிச்ச மாதிரி இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்ப முடியாது. சரி போங்க, கிளாஸ்க்கு அமைதியா போறீங்க. உங்க மிஸ் வருவாங்க, சரியா? போய் அமைதியா இருக்கிறீங்க. ஏதாவது ஆட்டம் போட்டீங்க அவ்வளவுதான், புரியுதா?
இது வரைக்கும் சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க, இப்ப 11th வந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் மதிக்கிற இடத்துல ஒரு இது சொல்லி கொடுக்குற இடத்துல நீங்களா இருக்கீங்க. புரியுதா? எப்பா புராணம் பாடுறாளுங்க, போங்கடி. இன்னைக்கு எப்படி சமாளிச்சிட்டோம்ல, நாளைக்குலாம் சீக்கிரம் வந்துடலாண்டி. மூடு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எவ்வளவு ஜாலியா இருக்கு, அமைதியாரு. ஸ்கூல் லைஃப்ல தான் அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். டெய்லி அசம்பிளி இருந்து சாக சொல்றியா? பேச விட மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வாய் மூடி பேசாம இரு. ஆனா சஞ்சுரா எதை வேணாலும் ஏத்துப்பண்டி. ஆனா உருட்டுனா மாட்டி ஒரு உருட்டு தந்திர கோட்டமே ஆடி போச்சுடி. உனக்கு என்ன தெரியும்? எங்க வீட்ல வந்து பாரு, அவ என்னென்ன பண்றான்னு தெரியுமா? ஸ்கூல்ல வந்து நடிச்சிட்டு இருக்கா. என்ன எல்லாம் அவ தான் பண்றானே என்னை போட்டு கொடுத்துட்டு. வீட்ல வந்து பாரு, நான் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். அதனால மொத்தமா தள்ளி போட்டு வந்தேன். பட்டை போட்ட பொய் சொல்லக்கூடாதுடி. இது பட்டையா இருந்தது, இதெல்லாம் சாக் பீஸ் ஆச்சு. அப்புறம் என்ன வேணா உனக்கு போட்டு விடுறேன்னு. வா கிளாஸுக்கு போவோம். ஜாலியா இருக்குல்ல? போன வருஷம் ஃபுல்லா இப்படிதான் இருந்தோம். இடி இந்த வருஷம் புது புது பிள்ளைங்களா வருங்கள. சரி பார்க்கலாம். என்ன அவளே புது பிள்ளைங்க வரணுன்னு என்ன கழட்டி விட்டீங்க, அவ்வளவுதான். இந்த மகா பாத்தீங்களா, ஏமாத்திட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டா. நீ பாரு அவள என்ன பண்றேன்னு. ஏய், நம்ம கேங்ல நம்ம 3 பேர் படிக்கவே மாட்டோம். அந்த நந்தினி ஒரு உமனா மூஞ்சி, மகா தானே படிக்கிறா. அவளாவது நல்லவளா இருக்கட்டும்டி. எப்போதுமே அவன் நல்லவளா இருக்கட்டும். என்ன நம்ம 3 பேர் எப்போதுமே உருப்பட மாட்டோம். ஸோ அவன் நமக்கு எக்ஸாம்லலாம் காட்டுறாளடி. அதனால அவளை நம்ம எதுவும் பண்ண வேணாம், சரியா? அப்புறம் இந்த வாட்டி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வேற மாதிரி பிட் அடிக்கிறோம். எப்படி அடிக்கிறேன் நேத்தாண்டி யூடியூப்ல பார்த்தேன். ஸோ நான் சொல்ற மாதிரி பிட் அடிக்கிறோம், ஓகேவா? நானும் பார்த்தேன்டி. சரி வாங்க, பிட் அடிக்கிறத பற்றி அப்புறம் பேசலாம். போலாமா? காலையில சாப்பிட்டுட்டு வாடின்னு சொல்லி இப்படி சாப்பிடாம வர. காலையில பசிக்கவே மாட்டேங்குது. நான் என்னடி பண்றது? எனக்கு உடம்புல நிறைய நோய் இருக்கு தெரியுமா? படிக்கிற வயசுல உடம்புல நிறைய நோய் இருக்காமா? இப்படி யாராவது ஒருத்தவங்க பிரேயர்ல மயக்கப்பட்டு விழுந்துகிட்டே இருந்தா மிஸ் திட்டிட்டே இருக்க மாட்டாங்களா? நானாவது பிரேயருக்கு வந்து மயக்கப்பட்டு விழுகிறேன், இன்னும் 3 பேரு பிரேயருக்கு கூட வர மாட்டாளுங்க. அவளுங்க என்னடி சொல்லுவ நீ? அவளுங்க 3 பேரு எப்போதுமே உருப்பட மாட்டாளுங்க. என்ன பண்றது? அப்போ நான் பெஸ்டா, அவளுங்க பெஸ்ட்? பூசு மாதிரி பேசாத. அப்படிலாம் கிடையாது. உருப்பட மாட்டாளுங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்ல இப்படி உன்ன மாதிரி நல்ல பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கறாளுங்க. கிடைச்சிருக்கல, அதே மாதிரி தான். ரொம்ப தான் பண்றேன்னா. ஏமா மகா மிஸ், இப்போ என்ன அவ பரவாயில்லாம இருக்காளா? ஓகே மிஸ், இப்போ வந்து சாப்பிட்டா சரியாயிடுச்சு. இங்க பாரு நந்தினி, எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்காது. என்ன எப்ப பாரு உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு நோய் வச்சுக்கிட்டே தெரியற. ஒழுங்கா சாப்பிடு, ஏற்கனவே நோஞ்ச மாதிரி தான் இருக்க. சாரி மிஸ், இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்னமோ சரி. எங்க யாருமே இல்ல கிளாஸ்ல? இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வரல. அவளுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கியா நீ? என்னமோ சரி. அப்புறம் இன்னைக்கு நியூ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. என்ன மிஸ் வேற ஸ்கூல்ல இருந்து? ஆமா வேற ஸ்கூல்ல இருந்து நியூ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்க. சோ எல்லா பிளேஸ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்க தாமரை மேம் வந்து பேசுவாங்க. என்ன ஓகே மிஸ்? அப்புறம் ஃப்ரெண்ட்னு சொல்லி சுத்தி தெரியுறாங்களே 3 பேர் வந்தாங்கன்னா ஆபீஸ் ரூம் வர சொல்லு. ஓகே மிஸ்? சரி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. என்ன சரி நான் வரேன். சரிங்க மிஸ். அவளுங்க எதுக்கு இப்ப ஆபீஸ் ரூம் கூப்பிடுது மிஸ்? தெரியல, ஏதாவது பஞ்சாயத்து எடுத்து விட்டுருப்பாளுங்க. இல்லனா அசம்பிளிக்கே வந்திருக்க மாட்டாளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன், அவளை வரலவே இல்லையே. தெரியல, ஒருவேளை லாட்ட வந்து நமக்கு பின்னாடி நின்றுப்பாளுங்களோ என்னமோ. உயிரே அழிஞ்சாலும் அப்படிலாம் அவளுங்க செய்யவே மாட்டாளுங்க. வருவாளுங்க, பொறுத்து இருந்து பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? 11A ஆர்ட்ஸ் குரூப். ஆமா, இந்த கிளாஸ் தான். நியூ ஸ்டூடண்டா? ஆமா, ஆர்ட்ஸ் குரூப். இப்போ கரெக்டான கிளாஸ் ரூம் தான் வந்திருக்கேன். உன் பேர் என்ன? என் பேர் சசிகுமார். உன் பேரு? என் பேர் மகாலட்சுமி. இவ பேரு நந்தினி. வந்ததும் சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்டி கிடைச்சிருக்கு. பசங்களாம் யாரும் வரலையா? இன்னும் வரல, இனிமே தான் வருவாங்க. நிறைய நியூ ஸ்டூடண்ட்லாம் வராங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. செட் தி பிளேஸ். தேங்க் யூ. ஏய், நான் ஒன்னு மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன்டி. என்ன? இல்லடி, 10th படிக்கும்போது தான் உருப்படியாவே படிக்காம அப்படி இப்படின்னு வச்சு எப்படியே பாஸ் ஆயிட்டோம். ஆனா இப்போ நம்ம 11th வந்துட்டோம்ல, அதாவது ஒரு குரூப் எடுத்து நம்ம படிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். நம்ம மெச்சூர் ஆயிட்டோம், பெரிய பிள்ளைங்க ஆயிட்டோம். சரி, அதுக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், பயோ மேக்ஸ்னு தனித்தனியா ஒரு குரூப் வருதுல, இதுல போட்டிலாம் இருக்கும். அதனால கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா படிக்கலான்னு சாமி கும்பிட்டுட்டு உள்ள போலாமா? ஆமா கடை, நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். சரி கும்பிட்டுலாம். கடவுளே, நாங்க பெரிய கிளாஸுக்கு வந்துட்டோம், அதனால இனிமே நல்ல பிள்ளையா இருக்கலாம்னு இருக்கோம். கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து இந்த ஸ்கூலுக்கே பெருமை தேடி தருவோம்னு நாங்க சார வேண்டிக்கிறோம். இந்த ஸ்கூலுக்கு எங்களால தான் சென்டமே கிடைக்க போகுது. ஆமா கடவுளே,
உனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. உனக்கு தெரியும் இந்த ஸ்கூலுக்கு, அதாவது இந்த ஸ்கூலை எங்களுக்கு பிடிச்சிருக்கிறத விட அந்த ஸ்கூலுக்கு எங்களை பிடிச்சதுனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் சந்தோஷமாக இருக்கோம். இந்த ஸ்கூலுக்கு இந்த வருஷம் எங்களால் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரப்போகுது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அட்மின். ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஐ நோ. நம்ம புதுசாக ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணும்போதோ, மிஸ்ஸோ மேமா அட்வைஸ் பண்ணும்போதோ அந்த சமயத்தில் நம்மளுக்கு தோணும் நம்ம நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதோட ஆப்போசிட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ போக போக பார்க்கலாம். அதனால தான் இப்போ நம்ம 3 இடியட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குள்ளே இந்த ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னா இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். யாராவது வந்து கொஞ்சம் அட்வைஸ்டாக பேசும்போது வந்துட்டு ஐயோ நம்ம வந்து இதே மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, சரி நம்ம நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பட் வந்து அந்த அட்வைஸ் பண்ண பர்சனை விட்டு கொஞ்சம் தள்ளி போனோடனே நம்ம மனசு மாறிடும். இதுதான் ரியாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அசம்பிளியோட டைட்டிலை வச்சு எடுத்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால டைம் கொஞ்சம் அதிகமாக வச்சு போட்டிருக்கேன். நாளைக்கு டைம் 15 மினிட்ஸ்க்கு மேலே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்து தான் எனக்கு அடுத்த வீடியோக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வேற டைட்டிலில் பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்றேன். முடியாட்டி ஹார்ட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நாளைக்கு சந்திக்கலாம். பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம்.